ஆனா மண்ணுக்குள் மறைந்து இந்த உணவின் சத்து கொண்டு பூமியின் ஈர்ப்பலைகள் அது தொடரப்படுத்தும் போது அது ஒவ்வொரு செடியும் தாவர இனங்களும் இப்படி பல 100 கோடி உணர்வின் சக்தி, அதாவது இப்படி அடிக்கடி மோதி மோதி ஒன்றுடன் ஒன்று வென்று இந்த அணுவின் தன்மை வளர்ச்சி பெறும்போது இதுக்கு காந்தமும் ஈர்ப்பும் அதனுடைய மனங்கள் மாறிக்கொண்டிருக்கும், உணவின் சத்தையும் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் வெப்பமும் காந்தமும் அதற்குள் கூடிக்கொண்டு அந்த அணுவின் ஆற்றல் மிக ஆற்றல் மிக்க நிலையாக மாறுகின்றது. அப்படி மாறிய இந்த அணுவின் தன்மை மண்ணுக்குள் இது பட்டு புவியின் ஈர்ப்புக்குள் வரும்போது அதற்குண்டான கால நிலையும் மற்ற நிலைகளும் வந்தவுடனே அது மின்னல் தாக்கும் போது மின்னலின் நிலைக்கும் போது துடிப்பலைகள் அதிகமாகும். அப்ப அந்த துடிப்பலைகள் அதிகமாகும் போது அதனுடைய மின்னலின் கதிரியக்க சக்திகளுக்குள் இதான உடனே பூமியின் இருப்புக்குள் வந்தவுடனே இந்த உணர்வின் தன்மை தனக்குள் இயக்கமாகி அது மண்ணுக்குள் மறைந்து பல ஆற்றல் மிக்க உலோகங்களாக அதை சேருகின்றது. இப்படி பல அலைகள் எங்கே குவிந்து விடுகின்றதோ இப்படி புது புது விதமான நிலைகள் மண்ணுக்குள் கருவாகி கருவின் தன்மை கொண்டு தன் அலைகளை இழுக்கும்போது அந்த மண்ணின் நிலங்கள் மாறும். இந்த மண்ணுக்குள் அது கரைந்தவுடனே இந்த உணர்வின் அலைகள் அடுப்பும்போது பெரும் பெரும் படிவங்களாக அது விளைகின்றது. இதை போன்றுதான் மனிதன் தனக்குள் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் சத்தை பல உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து இந்த அது விளைய செய்கின்றன. ஆக எந்தெந்த மனங்களின் தன்மை வைத்து அது மனிதனின் குணத்தை ஒத்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் ஜெபிக்கும் போது ஏனென்றால் இந்த மந்திர சக்தியுடைய தன்மையில் பின்விளைவு என்னங்கிற நிலையிலே இப்ப நான் எதிலே சிக்கொண்டிருக்கிறோம் என்ற நிலையை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இந்த உணர்வின் ஆற்றலை உங்களுக்குள் தெளிவுற நான் சொல்லுகின்றேன். இது ஆரி சங்கரர் தெளிவுற சொன்னார். ஆனால் அவர் சொன்ன நிலையை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்வைதம் துவைதம் என்ற நிலைகள் கொண்டு சூட்சம் நிலைகள் கொண்டு ஒரு உருவம் அமைத்து அந்த உருவத்தை சாதாரண மக்களுடைய நிலைகள் தெரிந்து கொள்வதற்காக வைத்ததை அந்த வைத்து அது கதைகளை எழுதி இந்த குணத்தை நீ எண்ணத்தால் எண்ணி அந்த நற்குணத்தை நீ சுவாசித்து அந்த தெய்வமாக நீ உனக்கு உடலுக்குள் பெருக்கிக் கொள் என்று அந்த மெஞ்ஞானிகள் சொன்னார்கள். அதைதான் ஆதிசங்கரர் சொன்னார். ஆனால் அந்த ஆதிசங்கரருக்கு உடலில் நின்றது யார்? கோலமா மகரிஷி. இதை போல இந்த உணவின் சத்தை தனக்குள் இவ்வாறு எடுத்துக்கொண்டு வளர்த்துக் கொண்ட இது போல என் உடலை சேர்த்துக் கொண்ட பின் இவ்வாறு பல மந்திரங்கள் பல ஒளிகள் பல நிலைகள் எனக்குள் சேர்த்துக் கொள்கின்றேன். ஆக எனக்குள் என்ன ஆகுது? இதே மாதிரி சொன்ன உடனே இது எனக்குள் பூரிப்பான எண்ணங்கள் எனக்குள் உருவாகின்றது. இந்த உருவான பின் நான் முருகனை அடைய வேண்டும் என்ற இயக்கத்திலேயே முருகனுடைய அருள் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நான் இதை எதிர்த்தேன். இத்தனை வகையும் குடும்பத்தை வெறுத்து, ஆனால் அது குடும்பத்துடன் இருந்த பாசம் இருந்தா இதெல்லாம் வராதென்று எந்தெந்த நோக்குடன் எதையெல்லாம் செய்து எந்தெந்த எண்ணத்தை எனக்குள் வளர்த்துக் கொண்டனோ இந்த உணவின் தன்மை கொண்டு நான் வளர்த்த பின் இறந்து விடுகின்றேன். இந்த உடலை விட்டு இந்த உடலுக்குள் சேர்த்துக் கொண்ட அந்த உணர்வின் தன்மை என் உயிருடன் இந்த உணர்வின் தன்மையாக வளர்கின்றது. அப்படி வளர்ந்து என் உயிராத்மா வெளியிலே செல்லும் போது நான் எந்த சட்ட புசங்களை எடுத்து அந்த விதிகளுடைய நிலையை நான் கடைபிடித்தனோ அதை போன்று இன்னொரு மனிதன் அதை கடைபிடித்து அதை ஜபம் செய்யும் போது என்னுடைய நான் இட்ட மூச்சலையும் இதே உணர்வு ஒளிகள் அங்கே ஈர்க்கப்பட்டு அது அந்த பையனை தயவுடைய நிலைகளை அதை ஈர்த்து தனக்குள் அந்த ஜெபிக்கப்படும் போது இந்த உணர்வின் தன்மையை என்னுடைய உயிராத்மா அங்கு சிறுக சிறுக சென்று அந்த உடலுக்குள் நான் எத்தனை கோடி ஜெபிச்சனோ இதே போல அவர் ஜெபிக்கப்படும் போது என்னுடைய உணர்வுக்குள் என் உடலுக்குள் வளர்த்துக் கொண்ட அந்த உணர்வின் தன்மையும் அவர் உடலுக்குள் சென்று விடுகின்றது. அப்ப என்னுடைய உயிராத்மா அங்கு செல்லப்படும் போது அதுக்கென்று ஒரு விதிகள் உண்டு. அது இந்த வழிகளில் நீ செய்தால் இப்படி செய்யலாம் என்று அந்த ஒரு விதிகளை அமைத்திருப்பார்கள். அந்த விதியின்படி அங்கே அது செயல்படுத்தப்படும் போது அங்கே என்னுடைய உயிராத்மா அங்கு சிறுக சிறுக போன உடனே இப்ப டிவியில் என்ன செய்யறோம், அங்கிருந்து ஒளிபரப்பு பண்ண உடனே காற்றலைகள் பரவுகின்றது. அது குவித்து இழுக்கப்படும் போது அலைகள் குவித்து பெட்டிக்குள் வரப்போகும் போது பட உணர்வுகளை தெளிவான நிலைகளை காட்டுகின்றது. ஆக இவர் மந்திரத்தை ஜெபிக்கும் போது பரவிய உணர்வு தனக்கு கண் புலனறிவுக்குள் வரப்பும் போது இந்த அலைகள் நான் எந்தெந்த முருகன் படத்தை வைத்து அதை நான் எனக்குள் உணர்வாக ஏற்றுக்கொண்டனோ எதனதன் வழிகளில் எனக்குள் வளர்த்துக் கொண்டனோ
அதே அலைகள் அங்கே அவருக்கு தெரியும் முருகனாக காட்சி. என் உடலுக்குள் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வு அலைகள் இப்ப நாடகத்தில் வேஷம் போடுற நிலைங்க இதே மாதிரிதான். நான் எந்த படத்தை பார்த்து எதை அலங்கரித்து அதனுடைய வழிகளில் என் உணர்வின் படத்தை நான் எனக்குள் செருகி இந்த உணர்வை எடுத்துக் கொள்கின்றனோ, நாடகத்தில் போட்ட மாதிரி என் உணர்வுக்குள் அந்த ஒளிகள் படுகின்றது. நான் இறந்த பின் அவர் மந்திரத்தை செய்தார் என்றால் அதே முருகனாக அவருக்கு நான் காட்சியளிப்பேன். ஆக அந்த உணர்வின் வேக துடிப்பு இருநிலையாகும் போது அவர் உடல்களிலே அதிர்ச்சியும் அந்த ஆற்றலும் மிக்க ஆற்றல் அதிகமாக வரும். அவ்வாறு வரப்போகும்போது நான் முருகனையே சந்தித்தேன் ஆக என்று இந்த உணர்வுக்குள் ஆற்றல் மிக்க நிலைகள் 2 நிலைகள் சேர்ந்து விடுகின்றது. ஆக நான் பல கோடி ஜெபித்தேன், அதனுடைய உணர்வின் இயக்கத்தை எனக்குள் சேர்த்துக் கொண்டேன். ஆனால் அதே போல அவரும் சேர்த்துக் கொண்டார். ஆனால் அவர் இதை ஜெபிக்கும் போது என்ன ஆகின்றது? இப்ப ஏதாவது ஒன்று ஜெபித்தார் என்றால் உடனே இதை போன்ற அலைகளை தனக்குள் குவித்து எடுத்துக் கொள்கின்றார். ஒருத்தருக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா, இது மனிதனுக்குள் 1008 நல்ல குணங்களின் தன்மையை இந்த முருக புராணத்துக்கு உண்டு. மனிதனுக்கு உடலுக்குள் மனிதனை உருவாக்கிய நற்குணங்களின் தன்மையிலே 1008 உண்டு. ஆனால் அதே சமயம் அதை எதிர்த்து போர் செய்யும் உணர்வு நிலைகள் சரகன பபா குகா இந்த விஷத்தின் தன்மையை மாற்றும் நிலைகளும் உண்டு. ஆனால் இந்த 2 மந்திரத்தையும் இவைகள் செயல்படுத்தும் போது இந்த உணர்வின் தன்மை கொண்டு நான் ஜெபிக்கப்படும் போது ஒருத்தர் உடம்பு சேரும் இல்லையா, நான் அந்த மந்திரத்தை ஜெபிச்சா போறோம், அவர் காது கொண்டு கேட்டா போறோம், இந்த உணர்வு தூண்டி, ஏனென்றால் அவரை காட்டில் நான் இரு சபையான நிலைகள் வலுவான நிலைகள் வந்து கொண்டிருப்பதனாலே அந்த உணர்வுடைய வாசனை எனக்குள் வந்துவிடும். ஆனால் வந்துவிட்ட பின் அவருக்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவர் உடல் இருக்கக்கூடிய வியாதியை இவர் எடுத்துக்கிடுவார். ஆக நான் முருகனுடைய நிலைகள் இப்ப நான் இங்கே முருகனை வேண்டி நான் இது பண்ணி பல சக்திகளை எடுத்துக்கொண்டேன். ஆனால் இன்னொருத்தர் மந்திரம் ஜெபிக்கும் போது என்னுடைய உயிராத்மா அங்க போகுது. அங்க போன உடனே மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மந்திரத்தை ஜெபிப்பார். அந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது அவன் உடல் இருக்கக்கூடிய சீக்கெல்லாம் அவர் உடல்ல பேசிடும். ஆனால் இவர்கிட்ட வந்து சொன்னவங்க எல்லாம் அவங்க நல்லா ஆவாங்க. அவங்களுக்கு எந்த வியாதியின் தன்மை எதோ நிலைகள்ல ஏற்பட்டதோ அந்த உணர்வின் சக்தி எல்லாம் இவரோடல்ல வந்து சேரும். இதுதான் மந்திரத்துக்குள் பல பில்லி சூரியங்களுடைய நிலைகளை இதில் எடுத்திருப்பாங்க. சஷ்டி நோக்கே அதன் சொல்லி முட்டு முட்டு முடிகள் துவங்கிய குத்து குத்து கூடுவடியால் இது போல இந்த உணர்வின் தன்மையை சில உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அந்த ஆத்திர உணர்வை தனக்குள் எடுத்து வளர்த்துக் கொள்வார். இப்படி வளர்த்துக் கொண்டு ஒருத்தருக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா பார் என்ற நிலையை இன்னொரு ஆத்மாவுடைய உணர்வுகள் அங்கே இருந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தால் அதை காட்டிலும் வலிமையான உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து இந்த உணர்வின் ஒளி அங்கே எதிர்ப்பு நிலைகளை பாய்ச்சுவார். ஆக அதை வெல்ல வேண்டும் என்றால் இதை விட ஒரு மோசமான ஒரு மனிதன் தன் உடலிலே ஆத்திர புத்தி கொண்டு ஒருத்தனை அடக்கும் உணர்வு கொண்டு தனக்குள் வளர்த்து அவன் நெட்டியிட்ட மூச்சாலை இது இழுத்து இந்த உணர்வின் தன்மை அவனுடைய ஆத்மாவுடைய நிலைகள் எடுத்து நான் இன்னொருத்தருக்கு வேதனையாக போகும்போது நாம் அவர்கள் பேசுவார். அப்படி தாக்கிய உடனே இவர் உடலிலே இந்த உணர்வு சுவாசிச்சு இந்த உணர்வு உமிழேறி ஒரு உடலுக்குள் சேர்த்து இந்த அணுவின் தன்மை இங்கே விளையும். ஆனால் அதே சமயம் இவர் எடுத்துக்கொண்ட உணர்வின் ஒளி அவர் செய்து கொண்டு கேட்கும்போது இது கிளந்து அங்கிருந்து வெளிப்படும் அந்த சாதாரண ஆற்றலில் இவன் எடுத்துக்கொள்வார். ஆக நான் எந்த முருகனை அடைய வேண்டும் என்று எண்ணினானோ இந்த உயிராத்மா அவர் உடலுக்குள் சிக்கி அவருக்கு நல்ல பேரும் புகழ் வாங்குவார். ஆனால் அதே சமயம் மற்றொரு உடலில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் எப்படி என் மந்திரத்தாலே என்னுடைய சக்தி அவர் எடுத்துக்கொள்ள முடிந்ததோ என் உயிராத்மாவை இதை போல ஒவ்வொரு மனிதனுக்குள் தீய சக்தியுடைய நிலையை அவர் எடுத்துக்கொண்டு மற்றவருக்கு சுகத்தை காட்டுவார். இவர் உடலை அத்தனையும் பேசியர். ஆனால் அவர் உடலுக்கு என் உயிராத்மா உண்டு. இந்த இருநிலையான நிலைகள் செயல்படுத்தும் போது கடைசியில் அவருடைய கதி என்ன ஆகுது? அந்த உடலுக்குள் நான் இருக்கும்போது பிற விஷத்தின் தன்மை எல்லாம் சேர்த்து எனக்குள் விஷம் கலந்து அவருடைய ஆத்மாவும் கலந்து இந்த மந்திரம் எழுப்பெல்லாம் பார்த்தோம்னா கடைசியில எத்தனையோ அழுகிய நிலைகள் போவார். இப்படித்தான் முருகனுடைய நிலைகள். இப்படித்தான் எந்தெந்த நிலைகள் கொண்டு நாம் வடித்து மனிதனுக்குள் வளர்த்துக் கொண்டோமோ அதற்கு மாறுபட்ட நிலையை மந்திரத்தை ஜெபிக்கும் போது ஒரு மனிதன் உடலில் இருந்து வரக்கூடிய தன்மைதான்